சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக வெடித்த போராட்டம், 40 வருடம் கழித்து அமெரிக்காவிற்கு ஆபத்து, வெளியானது அதிர்ச்சி தகவல், இந்தியர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்கள், ட்ரம் ஆலோசகர் கடும் குற்றச்சாட்டு, ரஷ்யாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, ஈரானுடன் தூதரக துண்டித்து ஆஸ்திரேலியா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போன்று விநாயகர் சிலை எழுந்தது சர்ச்சை. அமெரிக்காவில் பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் மின்னசோட்டா மாகாணத்தில் உள்ள மினியபோலிஸ் கத்தோலிக்க பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், காலை மாணவர்களுக்கான வழக்கமான பிரார்த்தனை கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அப்போது பாடசாலை வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் புகுந்த நபர் ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதனால் ஆசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் அலறியடித்து நாலாபுரமும் சிதறி ஓடியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொண்டுள்ளனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதிலும் வலதுசாரி அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக சிலர் போராட்டம் நடத்திய நிலையில் 2 குழுக்களுக்கு இடையே மோதல் வெடித்துள்ளது. பிரிட்டனின் எசெக்ஸ் மாகாணத்தில் எப்பிங் நகரில் புலம்பெயர்ந்தவர்கள் தங்குவதற்கான விடுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் புலம்பெயர்ந்தவர் ஒருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த விடுதியை மூடக்கோரி வலதுசாரி அமைப்பினர் விடுதிக்கு வெளியே திரண்டு தொடர் போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்து எப்பிங் மாவட்ட நீதிமன்றம் விடுதியை நடத்த தற்காலிக தடை விதித்து மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று பிரிட்டன் இணையமைச்சர் தெரிவித்தார். இதனையடுத்து வார விடுமுறை நாளான சனிக்கிழமை ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் கூடி புலம்பெயர்ந்தோருக்கு அடைக்கலம் அளிப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனுடன் புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக மற்றொரு தரப்பினரும் போராட்டம் நடத்தியதால் பிரிஸ்டல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அரிதான மனித மாமிசத்தை தின்னும் புழு தொற்று 40 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக கண்டறியப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெரிலாந்தை சேர்ந்த ஒரு பெண் மத்திய அமெரிக்காவிற்கு பயணம் செய்த போது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டதை சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஈக்கள் மூலம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு ஆபத்தான தொற்று ஏற்பட்டது. அதுதான் மாமிசத்தை தின்னும் புழு. ஈக்கள் மூலம் இந்த புழுக்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது. உடல் காயங்கள் மீது ஈக்கள் முட்டையிட்ட பின் அதில் உருவாகும் புழுக்கள் உயிரோடு இருக்கும் திசுக்களை சிறிது சிறிதாக சாப்பிட தொடங்கும். 1950 ஆண்டு காலகட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதால் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் செத்து மடிந்தன. கிட்டத்தட்ட $1.8 பில்லியன் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இந்த தொற்று முற்றிலும் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொற்று மீண்டும் பதிவாகி இருக்கின்றது. மெரிலாந்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பெண்ணின் உடலில் ஈ தொற்று ஏற்பட்டது. இந்த ஈ மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படும் காயங்களில் முட்டையிடும். பிறகு அதில் பிறக்கும் புழுக்கள் உயிருடன் இருக்கும் திசுக்களை தின்ன தொடங்குகின்றன. இதை சரியான நேரத்தில் சிகிச்சை செய்யாவிட்டால் சில நாட்களுக்குள் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள், அந்த பெண் தற்போது முழுமையாக குணமடைந்துள்ளார். மேலும் அமெரிக்க சுகாதார மற்றும் மனிதவளத்துறை இந்த தொற்று மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஆபத்து மிக குறைவு என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளனர். எனினும் இந்த பராசைட் அமெரிக்காவில் வடக்கில் பரவி கால்நடைகள் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படுத்துமோ என்ற அச்சம் நிபுணர்களுக்கு இடையே எழுந்துள்ளது. இந்த தொற்று மூலம் மாடுகள், பன்றிகள், குதிரைகள் போன்ற கால்நடைகள், ஜானிகள், பூனைகள், சில நேரங்களில் மனிதர்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. ஒரு மாடு போன்ற பெரிய விலங்கை கூட இந்த புழுக்கள் ஒரு வாரத்திற்குள் கொல்லக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 1950களில் அமெரிக்கா ஸ்டெல் இன்சர்ட் ரிலீஸ் முறையின் மூலம் இந்த ஈக்களை அழித்துவிட்டது. அதனையடுத்து 1982ஆம் ஆண்டில் தான் அமெரிக்காவில் கடைசியாக தொற்று பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து பயணம் செய்து வரும் நபர்களிடம் மட்டுமே தொற்றுக்கள் கண்டறியப்பட்டன. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக நிகராகுவா, கோஸ்டா ரிகா போன்ற நாடுகளில் நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டுள்ளது. 2023க்கு பிறகு பலருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இல்லையெனில் புழுக்கள் மூளைகள் அல்லது உள்ளுறுப்புகளை பாதித்து மரணத்துக்கு கூட காரணமாக இருந்திருக்கும். இந்த பராசைட் மீண்டும் பரவாமல் தடுக்க
சர்வதேச அளவில் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. இல்லையெனில் இது மனித சுகாதாரத்திற்கும் அமெரிக்காவின் பில்லியன் டாலர் மதிப்புள்ள கால்நடை துறைக்கும் கடுமையான அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும் பொருட்கள் மீது சரமாரியாக வரியை உயர்த்தி வருகின்றார். அதன்படி அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் முதலில் 25% வரி விதித்தார். இந்த வரி விதிப்பு கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அத்துடன் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய், ராணுவ சாதனங்கள் ஆகியவை வாங்குவதற்கு அபராதமாக இந்தியாவிற்கு கூடுதலாக 25% வரி அறிவித்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்தது. எனவே இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு நேற்று முதல் 50% உயர்ந்துள்ளது. இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், ராணுவ சாதனங்களை இந்தியா வாங்குவதை அமெரிக்க உயர் அதிகாரிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் உக்ரைனில் நடைபெறும் மோதலை மோடியின் போர் என்றும் இந்தியர்கள் திமிர் பிடித்தவர்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிகாரப்பூர்வ அலுவலகமான வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பீட்டர் நவேரா கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பீட்டர் நவேரா, உக்ரைனில் நடைபெறும் மோதல் மோடியின் போர், இந்தியா குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது அந்த நாட்டின் ஆக்கிரமிப்பை தூண்டிவிடுவதோடு அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது சுமையை அதிகரித்துள்ளது. எங்களது வலியுறுத்தலை ஏற்று ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியா மீதான வரியில் 25% குறைப்போம். இந்தியர்கள் இந்த விவகாரத்தில் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக இருப்பது எனக்கு கவலை அளிக்கின்றது. அவர்கள் எங்களிடம் அதிக வரிகள் இல்லை. இது எங்கள் இறையாண்மை. நாங்கள் விரும்பும் எவரிடமிருந்தும் எண்ணெய் வாங்கலாம் என்று கூறுகின்றார்கள். இந்தியா தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்குவதன் மூலம் தனக்கு கிடைக்கும் பணத்தை ரஷ்யா அதன் போர் இயந்திரத்திற்கு நிதியளிக்கிறது. உக்ரைனியர்களை கொள்கிறது. இந்தியாவின் செயலால் அமெரிக்காவில் உள்ள அனைவரும் பாதிப்பை சந்திக்கின்றார்கள். மோடியின் போரால் அமெரிக்க வணிகம், நுகர்வோர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய பிரிவுகளில் அமெரிக்கா பெரும் இழப்பை சந்திக்கிறது என்று கூறியுள்ளார். நவேரா இந்தியா மீது குற்றம் சாட்டுவது இது முதல் முறையல்ல. முன்னதாக அவர் இந்தியாவை வரிதல்களின் மகாராஜா என்று கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். இருப்பினும் போர் தீவிரம் குறையாமல் தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் ராணுவத்தினர் அதிநவீன ஆளில்லா விமானங்களை ஏவி தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றது. குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளை குறிவைத்து இந்த பொருளாதார சீர்குலைவு தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இதனால் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட இடங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நிலவுகின்றது. வாகனங்கள் எரிபொருள் நிரப்ப நீண்ட வரிசைகளில் நிற்பதை காண முடிகிறது. மேலும் நபர் ஒருவருக்கு குறிப்பிட்ட அளவிலேயே எரிபொருள் வழங்கப்படுகின்றது. இதனால் ரஷ்ய மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் ஜூதர்களுக்கு எதிரான தாக்குதல் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக சிட்னி மற்றும் மெல்போர்னில் உள்ள ஜூதர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. இதுகுறித்து ஈரான் புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இதில் ஈரானிய புரட்சிகர காவல்படை அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியது உறுதியானது. இந்த அமைப்பை ஆஸ்திரேலியா ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இஸ்ரேல் காசா போருக்கு பிறகு இந்த தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருப்பது தெரியவந்தது. இதனால் ஈரானுடனான உறவை துண்டிப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்தது. எனவே நாட்டில் உள்ள ஈரான் தூதரை உடனடியாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் அறிவித்தார். அதேபோல் ஈரானில் உள்ள ஆஸ்திரேலிய தூதர்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு நாட்டின் தூதரை ஆஸ்திரேலியா வெளியேற்றுவது இது முதல் முறையாகும். இதனையடுத்து இரு நாடுகளின் உறவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. எனவே ஈரானில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதனால் ஈரான் பயணத்தை தவிர்க்குமாறும் ஏற்கனவே அங்கு வசிக்கும் ஆஸ்திரேலியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் நாட்காலியில் அமர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கையெழுத்து போடுவது போல விநாயகர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்மையில் மாநில 2வது மாநாட்டை மதுரையில் பிரமாண்டமாக நடத்தி முடித்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டின் தொண்டர் ஒருவரை விஜயின் பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக புகார் கொடுக்கப்பட்டதன் பேரில் தமிழக வெற்றி கழக தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் வித்தியாசமான சிலைகள் வைத்து வழிபட்டனர். முதலமைச்சர் நாட்காலியில் அமர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கையெழுத்து போடுவது போல விநாயகர் சிலையை அக்கட்சியின் தொண்டர்கள் வைத்துள்ளனர். அதோடு சட்டை பையில் விஜயின் புகைப்படம் வைத்தும் அந்த சிலைக்கு கற்பூரமேற்றி வழிபாடும் நடத்தினர். இந்த சம்பவத்திற்கு போலீஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் முதலமைச்சர் என்ற பெயர் பலகை நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.